ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ பார்க்க போகிற வீடியோ லாய்டு டிவி ஆட்டோமேட்டிக்காக ஆன் பண்ணதுக்கு வைக்க போகிறோம் பாருங்கள். சர்வீஸ் மோட் ஓப்பன் பண்ணி இது வந்து ரிமோட்டில் ஆன் பண்ண மட்டும் தான் ஆன் ஆகும். இவங்க கஸ்டமர்கிட்ட ரிமோட்டை உடச்சிட்டாங்க. ரிமோட்டு கிடைக்கல லாய்டுக்கு. சில மாடல் பழைய மாடலாம் ஆயிடுச்சு. ஆனால் நம்ம மல்டி ரிமோட் மூலமாக யூஸ் பண்ணி நம்ம ஆட்டோமேட்டிக் ஆன் பண்ணி வைக்க பாருங்கள். இதுக்கு சர்வீஸ் கோட் என்ன தருமா, மெனு வந்துடுச்சா. மெனு அமைக்கிட்டு 1147 மெனு வந்துச்சு பாருங்கள். மெனு வந்துட்டு பேனல் செட்டிங் போகணும். பேனலில் சென்டர் செட்டிங் போகணும். பேனல் வேண்டாம். பேனல் போனால் மிரரு மேப்பிங் மாற்றிக்கலாம். பேனல் போய் பார்ப்போம் பாருங்கள். பேனல் போனீங்கன்னா உங்களுக்கு எல்இடி கேபிள் மேப்பிங் என்ன இருக்கா, மேப்பிங்கு அடுத்து மிரர் ஆப்ஷன் தான் இருக்குது. இது நம்ம வேறு டிஸ்பிளே மட்டும் நம்ம போட்டுக்கலாம். அந்த மாதிரி நமக்கு தேவையில்ல, நமக்கு ஆட்டோமேட்டிக் தான் தேவை. டோர்ஸ் பேஜ் பாருங்கள். சென்ட்ரல் செட்டிங்கில் போய்ட்டு பவர் மோட் ஆஃபில் இருக்கு பாருங்கள். ஆன் பண்ணிட்டோம்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். பாருங்கள், இப்போ டிவி ஆஃப் பண்ணி காட்டும் பாருங்கள். டிவி ஆஃப் பண்ணியாச்சு. டிவி போட பாருங்கள். இந்த ரிக்ஷா பவர் வந்துட்டா. ரிமோட்டு அங்கே தான் இருக்குது பாருங்கள். பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிட்டு பாருங்கள். இந்த மாதிரி நிறையா எல்லா டிவிலுமே சர்வீஸ் மோட் ஓப்பன் பண்ணி நம்மளே ஆட்டோமேட்டிக்காக வச்சுக்கலாம்.